ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்தி வெளியீடு தான் 24/8/2024 இன்றைக்கி தான் அந்த செய்தியை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம முழுமையாக பார்த்துடலாம். ஓகே, அதாவது தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கான பயனாளிகள் குடும்ப அட்டையை அடிப்படையாக கொண்டு கணக்கெடுக்கப்பட்டதால் குடும்ப அட்டைகளின் எண்ணிக்கை மாறுபடாமல் பராமரிக்கப்பட்டதையொட்டி 6/7/2023 முதல் புதிய குடும்ப அட்டைகள் விண்ணப்பத்திற்கு ஒப்புதல் அளிக்கும் பணியும் ஏற்கனவே அச்சடிக்கும் நிலையிலிருந்த குடும்ப அட்டைகள் அச்சடிக்கும் பணியும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டன. ஆனாலும் மிஜாம் புயல் பாதிக்கப்பட்ட சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் உள்ள 17,000 குடும்பங்களுக்கு பார்த்தா ஆகஸ்ட் மாதத்தில் அதுக்கான குடும்ப அட்டைகள் அச்சிட்டு கொடுத்தோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி டிசம்பர் மாதத்தில் 10,000 குடும்ப அட்டை அடித்து தந்தோம் அப்படின்றதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மார்ச் 2024 மாதத்தில் 45,580 குடும்ப அட்டைகள் அச்சடிக்கப்பட்டு வழங்கப்பட்டன. இடையில் பாராளுமன்ற தேர்தல் நடைமுறையின் காரணமாக விண்ணப்பங்களை சரிபார்த்தல் மற்றும் ஆய்வு செய்யும் பணி மேற்கொள்ள இயலாத சூழ்நிலை நிலவியதால் தேர்தல் முடிந்த பின் கள விசாரணை மற்றும் விண்ணப்ப விவரங்கள் சரிபார்க்கும் பணி முடக்கிவிடப்பட்டன. 4வது தேதி வரை பெறப்பட்ட 2,89,591 விண்ணப்பங்களில் 1,63,458 புதிய குடும்ப அட்டை விண்ணப்பங்கள் பார்த்தீங்கன்னா கள விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு 92,650 விண்ணப்பங்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளன. ஒப்புதல் அளிக்கப்பட்ட 24,657 விண்ணப்பங்களுக்கு புதிய குடும்ப அட்டைகள் அச்சிட்டு வழங்கப்பட்டுள்ளன. ஒப்புதல் அளிக்கப்பட்ட இதர விண்ணப்பங்களுக்கு புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் அச்சிடப்பட்டு வருகின்றன. மீதி உள்ள விண்ணப்பத்தாளர்களுக்கும் தொடர்ந்து கள விசாரணை விண்ணப்பங்கள் சரிபார்க்கும் பணியும் விரைந்து நடந்து வருகிறது. அதனால் சிலர் கூறுவது போல் மின்னணு குடும்ப அட்டை வழங்குவதில் எவ்வித தாமதமும் இல்லை என்பதையும் விண்ணப்பித்த தகுதிகள் உள்ள அனைவருக்கும் புதிய மின்னணு குடும்ப அட்டைகள் விரைந்து வழங்கப்படும் எனவும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதாவது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24,657 பேருக்கு மட்டும்தான் பார்த்தா குடும்ப அட்டை பிரிண்ட் பண்ணியே கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு யாருக்கையுமே பார்த்தா இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க. ஒரு சில பேருக்கு அப்ரூவல் செஞ்சுருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு பிரிண்ட் பண்ணிட்டு இருப்பதாக சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் விரைவில் வழங்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பட் மீதி இருக்க எல்லா அப்ளிகேஷன்ஸையுமே பார்த்தா இன்னும் அப்ரூவலே கொடுக்காமல் இருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ அப்ரூவல் பண்ணவங்களுக்கு விரைவில் பார்த்தா உங்களுக்கான குடும்ப அட்டை வரப்போகுது. ஸோ நீங்கள் பார்த்தா இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷனை தமிழக அரசே பார்த்தா வெளியிட்டாங்க. ஸோ புதுசாக அப்ரூவல் ஆனவங்க புதிய குடும்ப அட்டை விண்ணப்பிக்க போகிறாங்க, தாராளமாக பார்த்தா அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். வெல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.